அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, பசங்களுக்கு காலையிலே லஞ்சுக்கு என்ன செய்யலாம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க இது. உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு பருக்கு சோறு பரும் திருப்பி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தாங்க. இதில் உங்களுக்கு சிக்கன் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கல, வெஜிடபிள் வச்சு தாங்க செய்கிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்த்துலாம். அதுக்கு நான் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கேரட் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோஸ் சேர்த்துருக்குறோம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ண கோஸும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது மேகி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாதத்தை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சாதா நம்ம சாப்பாடு செய்கிற ரைஸ் பொன்னி அரிசி அந்த மாதிரி சாப்பாடு அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்தது 24 கேரட் பிரியாணி அரிசி தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா வடிச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் லெமன் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கிறோம். நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் உங்களுக்கு சிக்கன் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் வெஜிடபிள் இருந்தால் போதும். இது பசங்களுக்கு லஞ்சுக்கு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டான நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு சொட்டு சாப்பாடு கூட மீந்து வராதுங்க, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.